தமிழக அகதி முகாம்களில் தங்கியுள்ள அகதிகளில் 23 பேர் இன்று தாயகம் திரும்ப உள்ளனர். அகதிகளுக்கான ஐக்கிய நாடுகளின் உயர்ஸ்தானிகர் அலுவலகத்தின் வசதிப்படுத்தல் மற்றும் ஒருங்கிணைப்பு, சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு, புனர்வாழ்வளிப்பு, மீள்குடியேற்றம் மற்றும் இந்து மத அலுவலர்கள் அமைச்சின் வழிகாட்டலுடன் அகதிகள் நாடு திரும்ப உள்ளனர். 23 அகதிகளும் இன்று காலை நாட்டை வந்தடைவார்கள் என சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு, புனர்வாழ்வளிப்பு, மீள்குடியேற்றம் மற்றும் இந்து மத அலுவலர்கள் அமைச்சின் செயலாளர் வியன்னா சிவஞான ஜோதி நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தார். இலங்கையை வந்தடைவதற்காக இலவச விமான பயணச்சீட்டுகள் அகதிகளுக்கான ஐக்கிய நாடுகளின் உயர்ஸ்தானிகர் அலுவலகத்தினால் வழங்கப்படுவதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டார். இதேவேளை மேலதிகமாக 20 கிலோகிராம் பொருட்களை கொண்டு வருவதற்கான அனுமதியும் அகதிகளுக்கு அமைச்சினூடாக வழங்கப்பட்டுள்ளது. கடந்த மாதமும் 42 அகதிகள் இந்தியாவிலிருந்து நாட்டை வந்தடைந்ததுடன் இந்த ஆண்டில் 429 தமிழ் அகதிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர். 2011ஆம் ஆண்டு முதல் இதுவரை நாட்டிற்கு 5600 அகதிகள் தாயகம் திரும்பியுள்ளதாகவும் மேலும் 1 லட்சத்திற்கும் அதிகமானோர் இந்தியாவில் தங்கியுள்ளதாகவும் சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு, புனர்வாழ்வளிப்பு, மீள்குடியேற்றம் மற்றும் இந்து மத அலுவலர்கள் அமைச்சு தெரிவித்தது. நாட்டை வந்தடையும் அகதிகளுக்கும் அரசினூடாக அனைத்து வசதிகளும் பெற்றுக் கொடுக்கப்படும் எனவும் அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது.